ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல் இருக்கிற எக்ஸாம்பிள் 1.14 வந்து பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க, பிங்கிற ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ மைனஸ் பியை ஃபஸ்ட் சப் டிவிஷன்லையும் பி மைனஸ் ஏவை செகண்ட் சப் டிவிஷன்லையும் கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பின்னு கொடுத்ததுனால நான் ஏங்கிற செட்டை முதல்ல எழுதிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் இங்கே வந்து மைனஸ் வந்து போட்டுக்கிட்டேன். அடுத்து பி ஏ மைனஸ் பியில் ரெண்டாவதாக இருக்கிறது பிங்கிற எலமெண்ட்டு தான் இருக்குது, அதாவது பிங்கிற செட்டோடைய நேம் தான் வந்து இருக்குது. அதனால் நான் இங்கே பிங்கிற செட்டோடைய எலமெண்ட்ஸை வந்து எழுதியாச்சு. அடுத்து இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போகிறேன். அப்படின்னா இங்கே ஏ மைனஸ் பியில் என்னென்ன காமனாக இருக்குங்கிறத பார்க்கணும். ஏ மைனஸ் பியில் என்னென்ன காமனாக இருக்குன்னா 1 வந்து எனக்கு காமனாக இருக்குது, அதனால் நான் 1 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு என்ன காமனாக இருக்குன்னா 4 வந்து காமனாக இருக்குது, அதனால் நான் 4 வந்து காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டேன். காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மீதி ஏல என்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குங்கிறத பார்க்கணும். காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா -3யும் -2வும் இருக்குது, அதனால் நான் -3யை வந்து எழுதிட்டேன். அடுத்து -2வையும் நான் இங்கே எழுதியாச்சு. இதோட ஏ மைனஸ் பி வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத பார்த்தாச்சு. எதுக்கு நான் வந்து ஏல இருக்கிற எலமெண்ட்டை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன்னா, மைனஸுக்கு முன்னாடி ஏங்கிறதா இருக்குது, அதனால் ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அடுத்து இங்கே பி மைனஸ் ஏ பார்க்குறதுனால பிங்கிற செட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியிருக்கேன், அதோடைய எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியாச்சு. அடுத்து ஏங்கிற செட்டோடைய எலமெண்ட்ஸை வந்து நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து இப்போ இதில் இருக்கிறத காமனாக இருக்கிறத கேன்சல் அவுட் பண்ணணும். இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்குங்கிறத பார்க்குறேன். என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து காமனாக இருக்குன்னா அதிலே இருக்கிறது தான் வரும். 1 வந்து காமனாக இருக்குது, அதனால் நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து என்னது காமனாக இருக்குன்னா 4 வந்து எனக்கு காமனாக இருக்குது, 4ஐயும் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ ஏ மைனஸ் பியில் மைனஸுக்கு முன்னாடி ஏ இருந்ததுனால ஏல இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் இங்கே எழுதினேன். அப்படின்னா பி மைனஸ் ஏன்னுட்டு பார்க்குறப்ப பிங்கிறது தான் மைனஸுக்கு முன்னாடி இருக்குது. அப்படின்னா பிக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பியில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். பியில் மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா 0,2. பியை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறோம்னா பி மைனஸ் ஏங்கிறப்ப மைனஸுக்கு முன்னாடி இருக்கிற பிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். அப்படின்னா பியில் மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்னென்ன இருக்குன்னா 0,2. அந்த 0,2ங்கிற எலமெண்ட்டை வந்து நான் இங்கே எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.